வணக்கம். இது வழக்கு. நம்ம நாட்டுல கிரிக்கெட் அப்படிங்கிறது ஒரு மதமாவே மாறிடுச்சு. இந்த விளையாட்டு மேல அவ்வளவு பற்று வச்சிருக்கிறாங்க நம்ம மக்கள். இன்னைக்கு சின்னவங்க அதிகமா விளையாடுற விளையாட்டு கிரிக்கெட் தான். இந்த விளையாட்டு விளையாடும் போதுதான் அவங்களுக்கு எவ்வளவு சந்தோஷம். ஆனா இந்த சந்தோஷமே துக்கமா மாறி இருக்கு சென்னையில் நடந்த ஒரு கிரிக்கெட் விளையாட்டுல. கிரிக்கெட் மட்டையால் விழுந்த பலமான அடி சதீஷை அந்த இடத்திலேயே மயக்கமடைய செய்கிறது. சதீஷை மட்டையால் அடித்த முரளியும் அவனுடன் இருந்த நண்பர்களுக்கும் என்ன செய்வது என்றே தெரியவில்லை. பேச்சு மூச்சு இல்லாமல் கிடக்கும் சதீஷுக்கு நடக்க கூடாதது நடந்திருக்கிறது என்பது மட்டும் புரிந்தது முரளிக்கும் அவர் நண்பர்களுக்கும். உடனே சதீஷை அருகில் உள்ள ஒரு தனியார் மருத்துவமனைக்கு எடுத்துச் செல்ல சதீஷின் நிலை கண்ட மருத்துவர்கள் தங்கள் மருத்துவமனையில் அவரை அனுமதிக்க மறுக்கின்றனர். அந்த நண்பர்கள் சதீஷை தூக்கிக் கொண்டு கீழ்ப்பாக்கம் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் அனுமதிக்க அங்கே அடிபட்ட சதீஷ் மரணமடைந்து விட்டதாக மருத்துவர்கள் கூறுகிறார்கள். நண்பர்கள் விவரத்தை மருத்துவமனை பணியாளர்கள் கேட்க அங்கிருந்து ஓட்டம் பிடிக்கிறார்கள் பயந்து போன அந்த நண்பர்கள். என்ன நடந்தது இந்த நண்பர்களுக்கு இடையில்? முரளி ஏன் சதீஷை கிரிக்கெட் மட்டையால் அடிக்க வேண்டும்? வில்லிவாக்கம் முப்பிலியம்மன் கோவில் தெருவை சேர்ந்தவர் ஹரி. இவரது மகன்தான் சதீஷ். 19 வயதான சதீஷ் ஒரு லேத் பட்டறையில் வேலை பார்த்து வந்தார். வில்லிவாக்கம் காமராஜர் தெருவை சேர்ந்தவர் அரசப்பன். 20 வயதான இவர் மகன் முரளி ஒரு கல்லூரி மாணவன். தீபாவளி அன்று மாலை முரளியும் அவன் நண்பர்கள் சிலரும் சென்னை பாடி மேம்பாலத்திற்கு கீழே உள்ள காலி இடத்தில் கிரிக்கெட் விளையாடிக் கொண்டிருக்கிறார்கள். அங்கே வந்த இவர்களது நண்பனான சதீஷ் தானும் அவர்களுடன் கிரிக்கெட் விளையாட வேண்டும் என்று அவரை சேர்த்துக் கொள்ள கேட்கிறார். சதீஷ் குடித்திருப்பதால் அவரை விளையாட்டில் சேர்த்துக் கொள்ள முடியாது என்று கூறிய நண்பர்களிடம் சண்டை போட்ட சதீஷ் போதையில் அங்கு நட்டு வைத்திருந்த கிரிக்கெட் ஸ்டம்புகள் மேல் சிறுநீர் கழிக்கிறார். இதனால் ஆத்திரமடைந்த முரளி சதீஷின் மண்டையில் தான் வைத்திருந்த கிரிக்கெட் மட்டையால் அடிக்க அங்கேயே மயங்கி விழுகிறார் சதீஷ். இதன் பின் தான் மருத்துவமனைக்கு தூக்கிச் செல்லும் படலம் நடந்ததும் பின் நண்பர்கள் கூட்டம் தலைமறைவானது. சதீஷின் இறந்து போன உடல் கீழ்ப்பாக்க மருத்துவமனையில் கிடக்க யாரோ பேசுவது போல் தொலைபேசியில் சதீஷின் உறவினர்களுக்கு தகவல் கொடுக்கிறார்கள் முரளியும் அவர் நண்பர்களும். சதீஷின் பெற்றோர் மருத்துவமனைக்கு வர அங்கு அவர்கள் மகனை சவக்கிடங்கில் தான் பார்க்க நேரிடுகிறது. தலைமறைவான முரளியையும் அவன் நண்பர்களையும் போலீஸ் கண்டுபிடித்து கைது செய்து இப்போது அந்த நண்பர்கள் சட்டத்தின் பிடியில். ஒரு விளையாட்டுக்காக விளையாட்டாய் ஆரம்பித்த சண்டை
வினையாய் மாறி ஒருவரின் உயிரையே குடித்திருக்கிறது. விளையாட்டுக்காக சண்டை போட்டவங்களுடைய வாழ்க்கையில அந்த விளையாட்டு வினையா முடிஞ்சிருக்கு. சதீஷோட உயிரை பறிச்சது மட்டும் இல்லாம முரளி மற்றும் அவருடைய நண்பர்களுடைய வாழ்க்கையையும் பறிச்சிருச்சு இந்த கிரிக்கெட் விளையாட்டு.